Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function உள்ள exercise 1.3 ல 9th sumல இருந்து பார்க்கலாம். 9th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா a plane is flying at a speed of 500 km per hour. ஒரு plane வந்து எவ்வளவு ஸ்பீட்ல பறக்குதுன்னா 500 km per hour க்கு போகுது. Express the distance d ன்னு எடுத்துக்கணும். distance d ன்னு எடுத்துக்கணும். traveled by the plane as function of time t in hours ன்னு தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, வெறும் ஸ்பீடோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு. இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட், டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன். ஓகேவா, இப்போ இந்த டைம் இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா, இப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? டின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்னது 500. அப்போது 500 இன்டு டைம் வந்து டி. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 500 டி. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் நம்ம 10th sum பார்க்கலாம். 10th sum கவனிங்க. The data in the adjacent table depicts the length of the person forehead. இந்த L இந்த length வந்து என்ன சொல்லியிருக்காங்க? length of the forehead வந்து Xன்னு எடுத்துக்கணும். And their corresponding height-ம் கொடுத்துருக்காங்க இன்ச்சஸில். Based on the data, a students find a relationship between the height and the forehead length. அப்போ என்னது இதோட என்ன ரிலேஷன்ஷிப்னா ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டுக்கும் அவங்களோட ஃபோர்ஹெடோட லென்த்துக்கும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. y is equal to ax plus b, வேறு ஏவும் பியும் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இது ரிலேஷனா இல்லையான்னு சொல்லணும். ஃபைன் ஏ அண்ட் பி, ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹெட் லென்த் இஸ் 40. அப்போ சப்போஸ் ஒரு ஹைட் வந்து 40, லென்த் வந்து 40 இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் கண்டுபிடிக்கணும். அந்த பர்சனோட ஹைட் வந்து 53.3 இன்ச்சஸாக இருந்துச்சுன்னா அதோட லென்த் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இது ரிலேஷனா இல்லையான்னு சொல்லணும். இங்கே ஒரே ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் தான் வந்திருக்கு. ஆமாவா, எல்லாமே எதுவுமே சேமாக இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஸ், it is a function. ஓகேவா, இது வந்து ஃபங்க்ஷன் தான் சொல்லியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ரெண்டு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும்னா y is equal to ax plus b. இப்போ y is equal to ax plus b. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னது எக்ஸோட வேல்யூ வந்து 35, ஒய்யோட வேல்யூ 56. அப்போ என்ன பண்ணோம்? 56 equal to a into 35 plus b. இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா 35a plus b equal to 56ன்னு எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி 45க்கும் 65க்கும். அப்போ 65 is equal to a into 45 plus b. அப்போ 45a plus b is equal to 65. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 35a plus b equal to 56. Second equation 45a plus b equal to 65. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பெரிய நம்பரையும் மேலே போட்டுக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக பெரிய நம்பர் மேலே போட்டு போடணும். இப்போ இது மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிரும். 45ல் 35 போயிடுச்சுன்னா 10a. ஓகேவா, 65ல் 56 போயிடுச்சுன்னா 9. அப்போது ஏவோட வேல்யூ வந்து 9/10னா இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 0.9 வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ இந்த ஏவோட வேல்யூ வச்சு போய் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 35a + b = 56. 35 into ஏவோட வேல்யூ 0.9 + b = 56. 35ஐயும் 0.9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 31.5 + b = 56. b = 56 ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். -31.5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 24.5ன்னு வரும். இவன் நிறைய பேர்த்துக்கு டெசிமலில் மைனஸ் பண்ண தெரியாமல் கூட இருக்கலாம். நான் சைடில் மைனஸ் பண்ணி காட்டுறேன். 56.0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே வந்து 31.5ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் போகாது. அப்போ இது 10ஆக மாறிடும், இது 5ஆக மாறிடும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. 24.5 வந்துருச்சா? நம்மளுக்கு செகண்டோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும். அப்போ நம்ம a = 0.9, b = 24.5. இது புரிஞ்சிச்சா? சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் எ பர்சன் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சி = நம்மளுக்கு ஈக்குவேஷன் y = ax + b. ஏவோட வேல்யூவும் தெரியும், பியோட வேல்யூவும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 14 கொடுத்துருக்காங்க. அப்போது 0.9 into 40 plus 24.5. இப்போ 0.9 40 மல்டிப்ளை பண்ணால் 36. 36 plus 24.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 60.5 feet. இதான் வந்து ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? 40 வந்து லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் இருந்துச்சுன்னா ஹைட் வந்து எப்படி இருக்குன்னா 60.5 feet இருக்கணும். அடுத்த ஃபோர்த் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து 53.3 inchesன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபோர்த் சப்டிஷன் கண்டுபிடிக்கலாம். ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? y = ax + b. ஒய்யோட வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ 53.3 = ஏவோட வேல்யூ 0.9 into x + பியோட வேல்யூ 24.5. இந்த ப்ளஸ் இந்த சைடு போயிடுச்சுன்னா 53.3 - 24.5 = 0.9x. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 28.8 = 0.9x. இப்போ இந்த 0.9 இந்த சைடு வந்தால் 28.8 divided by 0.9 = x. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா இது எப்படி டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு இதை 10ஆல் டிவைட் பண்ணிக்கணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ரெண்டுமே இப்போ 28.8 divided by 0.9னா இது எல்லாத்தையும் 10ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா இது 288 divided by 9 வரும். ஓகேவா? இப்போ இது 288 divided by 9னா 9 டேபிளில் 9 1 is 9, 9 3s are 9 3s are 27, பேலன்ஸ் 1 வருமா? அப்போ 9 2s are 18. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 32 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் 9th சம்மும் 10th சம்மும் முடிச்சாச்சு. 1.3 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 1.4ஓட இன்ட்ரடக்ஷன், எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் தினமும் பாருங்கள், தினமும் அப்லோட் பண்ணிடுவேன். தினமும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.